சோட்டு உங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்லிவிட்டு படுக்க போகிறான். நான் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சோட்டு விட்டுட்டு வந்துட்டு ரெண்டாவது ரொம்ப சேடான நியூஸ் என்னதுன்னா, பிட்டு இவங்களை வளர்த்துட்டு வந்தவங்க அனில்குமார் சார். அவங்க அஜித்குமார் சாருடைய நம்ம ஆக்டர் அஜித்குமார் அவங்களுடைய பிரதர்னுக்கு நான் பார்த்தேன். பிஹைண்ட் வுட்ஸ் சேனலில் அவங்கள இன்டர்வியூ எடுத்து மெயினாக இந்த இன்டர்வியூவே பிட்டு இந்த தீபாவளியில் காணாமல் போனதுனால எடுத்திருக்காங்க. அவங்க தம்ப்நெயில்லையே போட்டிருக்காங்க, டாக் லவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆயிடுவீங்கன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு எமோஷனலான நம்முடைய உணர்வுகள் மரியாதை கொடுத்து ஒரு உறவுக்கு மரியாதை கொடுத்து எடுக்கப்பட்ட இன்டர்வியூங்க இது. அவங்களுக்கு பிட்டு எப்படியாவது கிடைக்கணுங்கிறதுக்காக பிஹைண்ட் வுட்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. நான் அந்த லிங்க்கை கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அவங்களுக்கு பிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி 3 வருஷம் முன்னாடி வந்த தீபாவளியில் தான் அந்த சாருடைய வீட்டு முன்னாடி அந்த ஏரியாவில் கம்யூனிட்டி டாக் உள்ளே வந்திருக்கான். உள்ளே பயந்து போய் வேறு பக்கம் பட்டாசு சவுண்டுக்கு வந்திருக்கான். இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே சாருடைய வீட்டில் இருந்து அவங்க கூடவே இருந்து வளர்ந்துருக்கான் இந்த 3 வருஷம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதே தீபாவளி டைமில் பட்டாசுனால அங்கே ஃப்ரீயாக இருந்தவன் காணாமல் போயிருக்கான். கண்டிப்பாக நான் அந்த பிக்சர் போட்டுறேன், அவங்க போட்ட போஸ்டரை போட்டுறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிட்டுவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அந்த போஸ்டரில் சார் போட்டிருக்காங்க, விளம்பரத்தில் போட்டதில் பார்த்து கால் பண்ணி தெரியப்படுத்தலாம். ரொம்ப சேடாக இருக்குங்க. ஏன்னா அவங்க நம்ம தீபாவளி பற்றியான நாய்கள் தொலைஞ்சா என்ன பண்ணணுங்கிறது என்னென்ன நம்ம வீடியோ போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் அவங்களும் காலர் போட்டிருக்காங்க. காலரில் சாருடைய அட்ரஸ், அவனுடைய சாருடைய ஃபோன் நம்பர், அவனுடைய பேர் வரல. After searching for the next couple of days, we got support from Chennai police control room, CCTV footage பார்த்துட்டு we noticed 2 மணி நேரமாக அலைஞ்சிட்டு இருந்தான். ஓடி வருவான், குதிப்பான் என் மேலே. And even while running, he would lick my காலை லிக் பண்ணுவான். பேர் போட்டு காலர் இருக்குது அவனுடைய நெக்கில், அதோடு தான் தொலைஞ்சிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு போய் பாருங்கள். நான் பிஹைண்ட் வுட்ஸில் அவங்க கொடுத்த இன்டர்வியூ நான் கீழே போட்டிருக்கேன். நான் எப்போவும் யூடியூப்பில் டாக்ஸ் பற்றி வீடியோஸே பார்த்துட்ருக்கிறதுனால எனக்கு இதை யூடியூப் ப்ரமோட் பண்ணியிருந்தது. நான் பார்த்துட்டு ரொம்ப சேட் ஆகிட்டேன். இவ்வளோ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சிசி கேமராவில் போய் செக் பண்ணியிருக்காங்க, போஸ்டர் போட்டிருக்காங்க, அவன் நெக்கில் காலர் வித் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவன் பேர் எல்லாமே இருக்குது. ஆனாலும் இன்னும் தேடிட்டுருக்காங்க. உங்களுடைய உதவி எனக்கு ரொம்ப முக்கியங்க. இது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு வேளை தொலைஞ்சா என்ன பண்ணணுங்கிறதுக்கான முழு விவரங்கள் இந்த வீடியோலேயே இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ நம்ம நாட்டு நாய்க்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு செலிப்ரிட்டி கூட கொடுக்குறாங்க. செலிப்ரிட்டிங்கன்னா அதாவது அவங்களும் ஒரு நல்ல பொசிஷனில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் சின்னதாக வீடு வச்சுருந்தா கூட ஃபாரின் ப்ரீடு தான் வேணும்னு நினச்சிட்ருக்காங்க. அது எல்லாம் உடச்சி எறிகிற மாதிரி நல்ல நார்மலாக நம்மளை மாதிரி திங்க் பண்ணி கம்யூனிட்டி டாக் வீட்டுக்கு முன்னாடி வந்த நாய்க்கு ஒரு வீடை கொடுத்து அது தொலைஞ்சதுக்கு நம்ம குழந்தை தொலைஞ்சா எவ்வளோ நம்ம வேலை கெட்டுட்டு மைண்ட் அளவில் ரொம்ப கஷ்டப்படுவோமே, அந்த மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதாங்க ஒரு வேல்யூ, மனுஷனுக்கான வேல்யூ. நம்மளும் இப்படி இருக்கணும்னு தான் இந்த அவேர்னஸ் சேனலை நம்ம ஆரம்பித்தது. கண்டிப்பாக நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ரீட் டாக்ஸு, ஃபாரின் ப்ரீட் டாக்ஸ் தான் போய் வாங்கணும்னு இல்லாமல் மனசை மாற்றி ரோட்டில் இருக்கிற டாக்ஸுக்கு வீடு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. பட்டாசு எந்த அளவுக்கு இந்த 2 நாயுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டுருக்கு பாருங்கள். ஒன்று உயிரோடவே இல்லை, இன்னொன்று தொலைஞ்சு போயிட்டாங்க. அதை நீங்கள் உணர்ந்து பட்டாசை எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த டெசிபிள்ஸ் வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்தலாம், இயற்கைக்கு எந்த ஒரு உபாதையும் பண்ணாமல் அந்த ஸ்மெல் ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும், இதையெல்லாம் பார்த்து உபயோகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேங்க. பிட்டு பட்டாசுனால தொலைஞ்சு போன மாதிரியும், கருப்பி பட்டாசு சவுண்ட்னால ஓடி போய் இறந்து போன மாதிரி இனி எந்த நாய்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க. அதே மாதிரி இந்த பட்டாசு சவுண்டை நம்ம முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கலாம், இல்லைன்னா நிறுத்திடலாம். பிஹைண்ட் வுட்ஸில் நான் பார்த்த அந்த இன்டர்வியூவோடைய
லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிட்டு கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்கள். பிட்டு மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து நம்ம செல்லப்பிராணி வந்து வீட்டை தொலைச்சிருப்பாங்க, உயிர் இழந்திருக்கலாம். புது நாய்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நடுங்கிட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேட்டை உள்ளே திறந்து உள்ளே கூப்பிட்டுக்காங்க, ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா ஃபோட்டோ பிடிச்சி அதை எங்கே மூவ் ஆக விடாமல் ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஏரியா லொக்கேஷனோட நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னலாம் நீங்கள் சைட் இருக்கும், அங்கே போய் தேடி அந்த போஸ்ட்டை போடலாம். ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ணலாம். கூகுளில் இதை பற்றி தெரியலன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். எந்த மாதிரி சேனலில் போய் நீங்கள் இதெல்லாம் போடணும், போஸ்ட் போடணும்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த டாக்ஸுக்கு, அவங்களுடைய பேரண்ட்ஸை வீட்டையும் போய் சேர்றதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் எனக்கு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.